ரோபோட்டிக் சர்ஜரி காசு அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ வொர்த்துங்களா? அவ்வளோ காசு போட்டு பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சர்ஜரிஸ் ரோபோட்டிக் சர்ஜரி பண்றதுல பெருசா பெனிஃபிட் இருக்காங்கிறது தெரியாது. ஆனா காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் கணையத்த கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்றோம். இல்ல ஒரு சின்ன இடத்துல இப்ப பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். கீழ போய் மலக்குடல ரிமூவ் பண்றோம். அந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரோபோல வந்து 10 மடங்கு பெருசா தெரியும். உள்ளார அது வேலை செய்யக்கூடிய கைக்கு வந்து இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட்ன்னு சொல்றோம்ல, அந்த மாரி 7 டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஆ நம்ம கை எப்படி வேலை செய்யுதோ, அத விட அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த ரோபோ மூலமா. ஸோ அப்படி இருக்கும்போது சர்ஜரி ப்ரிசைஸ் அதாவது நுணுக்கமாவும் செய்ய முடியும். அட் த சேம் டைம் ஏதாவது சின்ன சின்ன முக்கியமான நரம்புகள் பக்கத்துல போகுது அப்படின்னாலும், அத கண்டுபிடிச்சு அத பிரிசர்வ் பண்ண முடியும். ஸோ ஃபங்ஷன் பிரிசர்விங் அட் த சேம் டைம் ப்ரிசைஸ் சர்ஜரி வந்து ரோபோட்டிக் சர்ஜரில பாசிபிள். சில கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது நீங்க ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணாம ஓப்பன் சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா, அதனால காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு. சப்போஸ் அப்படின்னா, நீங்க வீட்ல வரத்துக்கு லேட் ஆகும். ஹாஸ்பிட்டல்ல தங்குறதுக்கு அதிகமா இருக்கும். ஐசியூலாம் போற மாரி இருக்கும். அதெல்லாம் ரோபோட்டிக் சர்ஜரில தவிர்க்கலாம். இனிஷியலி அதிகமா தெரிஞ்சாலும், ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபாக்ட் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா கூட ஆகலாம்.